Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் ஜியாகிரஃபி வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம். அதாவது புவியியல் ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6th நியூ புக் டேர்ம் 1 ஃபஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இந்த லெசனில் எல்லா கோள்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பூமிங்கிற டாப்பிக்கு கீழே வர கண்டென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். இந்த லெசன் நம்மளோட சிலபஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th டேர்ம் 2 இதில் வளங்கள் லெசன் இம்பார்ட்டண்ட்டான லெசன். அடுத்து 6th டேர்ம் 3 இதில் ஆசியா மற்றும் ஐரோப்பா அந்த லெசன் நம்ம சிலபஸில் இல்லை. செகண்ட் லெசன் புவி மாதிரி, தேர்ட் லெசன் பேரிடரை புரிந்து கொள்ளுதல். இந்த 2 லெசனும் நம்ம சிலபஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 லெசன் ஃபஸ்ட்டு புவியின் உள்ளமைப்பு, செகண்ட் லெசன் நிலத்தோற்றங்கள், தேர்ட் லெசன் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். இந்த 3 லெசனுமே நம்ம சிலபஸுக்கு கீழே கவர் ஆகுது. அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன் வளங்கள், செகண்ட் லெசன் சுற்றுலா. இந்த 2 லெசனும் நம்ம சிலபஸ் கீழே கவர் ஆகுது. அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃபஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் நம்மளோட சிலபஸ் கீழே கவர் ஆகிறது இல்லை. தேர்ட் லெசன் இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல். இது நம்ம சிலபஸ் கீழே கவர் ஆகுது. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் டேர்ம் 1 ஃபஸ்ட் லெசன் பாறை மற்றும் மண், செகண்ட் லெசன் வானிலையும் காலநிலையும், தேர்ட் லெசன் நீரியல் சுழற்சி. இந்த 3 லெசனுமே படிக்கணும். இதில் செகண்ட் லெசன் வானிலையும் காலநிலையும் லெசன் இம்பார்ட்டண்ட்டான லெசன். அடுத்தது டேர்ம் 2 ஃபஸ்ட் லெசன் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல், செகண்ட் லெசன் இடர்கள். இந்த 2 லெசனும் நம்ம சிலபஸ் கீழே கவர் ஆகுது. அடுத்து டேர்ம் 3 ஃபஸ்ட் லெசன் தொழிலகங்கள் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் லெசனும் தேர்ட் லெசனும் நம்மளோட சிலபஸில் கவர் ஆகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் நிலக்கோளம், புவியின் அகச்செயல்பாடுகள். இந்த லெசன் இருக்குது. செகண்ட் நிலக்கோளம், புவி புற செயல்பாடுகள். இந்த லெசனும் இருக்குது. தேர்ட் லெசன் வளிமண்டலம், ஃபோர்த் லெசன் நீர்க்கோளம், ஃபிஃப்த் லெசன் உயிர்க்கோளம். இந்த 3 லெசனும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். அடுத்தது 6th லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும். அடுத்து 8th லெசன் பேரிடர் மேலாண்மை, பேரிடரை எதிர்கொள்ளுதல். இது 2 லெசனும் இருக்குது. ஆக மொத்தம் 1 2 3 4 5 6 8 இருக்குது. 7th லெசன் நம்ம சிலபஸ் கீழே இல்லை. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிட்டேஜ் உள்ள பார்ட் இந்த 10th ஸ்டாண்டர்ட் தான். இதில் எல்லா லெசன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் தான். ஃபஸ்ட் லெசன் இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, செகண்ட் லெசன் இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், தேர்ட் லெசன் வேளாண்மை கூறுகள், ஃபோர்த் லெசன் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், ஃபிஃப்த் லெசன் இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த 5 லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். அடுத்தது வால்யூம் 2ல் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு மானிட புவியியல். இது ஜியாகிரஃபிக்கு கீழேயும் வரும், யூனிட் 9லேயும் கவர் ஆகும். இந்த 2 லெசனுமே இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். 11th and 12th ஸ்டாண்டர்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 1 or 2 கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிற லெசன்ஸில் ஃபுல்லாக ஒமிட் பண்ணாமல் புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட்டு, இந்த போல் பண்ணி கொடுக்குறதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் நீர்க்கோளம், 6th லெசன் வளிமண்டலம், 7th லெசன் உயிர்க்கோளம், 8th லெசன் இயற்கை பேரிடர், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. இந்த லெசன்ஸ் எல்லாம் நம்ம சிலபஸ் கீழே கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தா ஃபஸ்ட் லெசன் மக்கள் தொகை புவியியல், தேர்ட் லெசன் வளங்கள், ஃபோர்த் லெசன் தொழில்கள், 8th லெசன் மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. இந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சுக்குங்க. இந்த 7th லெசன் பேணத்தகுந்த மேம்பாடு. இது சுற்றுச்சூழல் மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.